இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தண்ணியை ஊற்றிக்குவோம். அடுத்து பருப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இதை மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்குவோம். அடுத்து நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அது எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் இது நல்லா வதக்கிக்கிட்டோம். வதங்கினதே கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கடைசியாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு காயை சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். அப்போ தான் முருங்கைக்காய் உடையாமல் வரும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.